Greetings to you in the name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் கொடுத்த இந்த மேலான தருணத்துக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை பற்றி சில வதைகள் 40 வருஷமாக ஆண்டவரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது ஓய்வு நேரங்களிலே அவருக்காக பணி செய்ய இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்தான இசையை கீபோர்டும் கிட்டாரும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்து அவர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தேவனை நான் சோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கும் IMTVக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மேலான தருணத்தை அவள் கொடுத்ததுக்காக அவளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ப்ரீச்சிங் இஸ் வெரி ஈஸி தேன் ப்ரேயர். ஒரு கூட்டத்திற்கு வர சொன்னால் அநேகர் வந்து விடுவார்கள். ஆனால் ஒரு ஜெப கூட்டம் என்று சொல்லும் பொழுது, உபாச கூட்டம் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே கொஞ்சம் தயங்குவார்கள். ஸோ அதற்காகத்தான் ஆண்டவர் ஜெபத்தை அதிகமாக விரும்புகிறார். அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக பிரசங்கிமார்கள் உண்டு, ஆனால் ப்ரேயர் வாரியர்ஸ் அநேகர் இல்லை. ஜெபிக்கிற மக்கள் அநேகர் இல்லை. தேவனுடைய பாதத்திலே இருக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் என்று தான் சொல்லலாம். God likes to speak to us. நம்மோடு அவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். உதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே வந்து பேச வேண்டும் என்று நாம் அதிகமாக எதிர்பார்ப்போம். அதே போல தான் நம்முடைய மழலை சொற்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரோடு பேச வேண்டும். அநேக நேரங்களிலே ஆமென் என்று சொல்லி நாம் முற்றுப்புள்ளி வைத்து போய்விடுகிறோம். அப்படி அல்ல. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிக்கொண்டே இருக்குது போல் நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு இருக்கிற தொடர்பானது போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் அது ஃபுல் ஸ்டாப் ஆகக்கூடாது. அதனால்தான் நாம் அநேக நேரங்களிலே வழி தப்பி போய்விடுகிறோம். அதே போல் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை VBS முடிந்த உடனே அதை வசனம் சொல்ல சொன்னாங்களாம். அது மேடையில் போய் நின்று சொன்னதான், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். அதுக்கு பின்பு அவர் அதற்கு தெரியவில்லையாம். அப்பொழுது சொன்னதாம், தட்ஸ் ஆல் ஐ நோ என்று சொல்லி போய்விட்டதாம். எனக்கு அவ்வளோதான் தெரியும். அதுதான் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறாரா, அவர் நம்மை வழி நடத்துகிறாரா, எல்லா காரியங்களிலும் அவரை மாத்திரம் நாம் பற்றி பிடித்திருக்கிறோமா, இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு வயதான ஒரு தாயார் தெருவில் நடந்து போய் கொண்டு இருந்தாங்களாம். அவரோட தலையில் ஒரு பெரிய மூட்டை இருந்ததாம். இதை பார்த்த ஒரு வாலிபர் அங்கே கிட்ட போய் அவருடைய காரை திறந்து, அம்மா இதில் ஏறிக்கொள்ளுங்கள் பின்பதாக என்று கதவை திறந்து விட்டாராம். அப்பொழுது அந்த தாயார் ஏறி கொண்டு கொண்டார்களாம். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த வாலிபர் திரும்பி பார்த்த பொழுது அந்த தாயார் தன்னுடைய தலையிலே அந்த மூட்டையை வைத்து கொண்டே இருந்தாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், அம்மா நான் நீங்கள் இந்த சுமையை சுமக்கிறீர்களே என்று தான் உங்களை காரில் ஏற்றினேன், நீங்கள் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அந்த அம்மாவுக்கு சரியாக புரியவில்லை. அப்பொழுது அந்த மூட்டையை இறக்கி வைத்து விட்டார்களாம். அதே போல் தான் நாம் ஆண்டவரிடத்தில் போகிறோம், அநேக காரியங்களை சொல்லுகிறோம், மனம் திறந்து சொல்லுகிறோம், அழுகிறோம், வரும்பொழுது மறுபடியும் அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் வந்து விடுகிறோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சோகம் காணப்படுகிறது, இன்னும் துக்கம் காணப்படுகிறது. எப்பொழுது இது முடியும் என்று நமக்குள்ளாக ஒரு கேள்விக்குறி காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தர் அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அவரிடத்திலே முழுவதுமாக நாம் ஒப்படைத்து விட்ட பின்பு அவர் அதை பார்த்து கொள்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயம் காணப்படும். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையிலே கேட்ட காரியத்தையே மறுபடியும் 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 நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தவிர, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரிடத்தில் கேட்ட பின்பு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன் பரவாயில்ல அவர்களை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதை போல நாமும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டேன் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறதா? அநேக நேரங்களிலே
நான் இப்படித்தான் கேட்டதே மறுபடியும் கேட்பதால் தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி காணப்படவில்லை. இன்னுமாக பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் ப்ரேயர் டைரி இருக்கிறதா இல்லையான்னு தெரியவில்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு ஃபுல் ஸ்கேப் ஸ்டேஜ் நோட் எடுத்து யாரெல்லாம் உங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லே இடது பக்கத்தில் எழுதி கொண்டே வாருங்கள், தேதியை போட்டு. வலது பக்கத்திலே அதை காலியாக வையுங்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அதற்கு பதில் அளிக்கிறாரோ அந்த டேட்டை போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இதற்கு பதில் அளித்தார் என்று எழுதி வையுங்கள். இந்த ஒரு அபியாசம் நீங்கள் ஆரம்பித்தால் உங்களோட வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை இன்னுமாக அதிகரிக்கும். ஆண்டவரும் அதிலே பிரியப்படுவார். நாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் ஒரு நல்ல ஆட்சியை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே இவர்தான் வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு பிடித்த சில காரியங்களை தான் நாம் கேட்கிறோமே ஒழிய அக்கார்டிங் டு காட்ஸ் வில் பரமண்டல ஜெபத்திலே பாருங்கள், உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. ஏன் அதை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறோம்? அப்படியானால் எதற்கு ஜெபம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேளுங்கள், அப்பொழுது தரப்படும். இந்த ஒரு வாக்கியத்தை நம்முடைய மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். காரணம், அவர் நம்மை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை, நம்முடைய மழலை சொற்களை அவர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட 10 கட்டளைகள் என்று சொன்ன உடனே நாம் உடனடியாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்து மடமடம் என்று இதுதான் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதன் பின்பாக ஆண்டவர் பின் குறிப்பு என்பதை போல சில வசனங்கள் எழுதியிருக்கிறார். அது யாருமே இதுவரை பிரசங்கம் செய்ததில்லை, நானும் கேட்டதில்லை. ஆனால் என்னுடைய கண்களை ஆண்டவர் அந்த பக்கம் கொண்டு போனார். அது முதலாவது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் எனக்கு பலிபீடத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். 2வது, மண்ணினாலே கட்டு என்று சொல்லியிருக்கிறார் அந்த வசனங்களிலே. 3வது வசனத்திலே, நீ அப்படியாக கல்லுகளினாலே கட்ட வேண்டும் என்றால் அதை ஒளியினாலே அதை செதுக்கக்கூடாது, முழு கற்களால் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 4வதாக, அந்த பலிபீடத்தின் மேல் நீ தூபம் காட்டும்போது, பலி செலுத்தும் பொழுது உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அதில் நீ ஏறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனங்களெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோமா? யாராவது பிரசங்கித்திருக்கிறோமா? இப்படி சில நுணுக்கமான காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்முடைய ஜெபமானது நம்மை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும் அநேக காரியங்களை அப்படி சுற்றி கொண்டே வருகிறோம். ஆனால் அதை தாண்டி இன்னுமாக ஜெபிக்க நிறைய காரியங்கள் உள்ளது. அதற்கு ஜெபிக்க நாம் முற்படுவோமானால் ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு பிரியம் வைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அதற்காக தான் கேட்டார், அந்த திறப்பின் வாயிலை நிற்க ஒரு மனுஷனை தேடினால். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை இன்னும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, முழங்கால் படியிடலாம், அல்லது உங்களுக்கு வயதானவர்களாக இருந்தால் உட்கார்ந்து கொண்டே நீங்கள் கேட்கலாம். ஆனால் உள்ளம் மாத்திரம் ஆண்டவரோடு பின்னி பிணைய, ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்மோடு பாய்ந்தால்தான் அந்த விளக்கு எரியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு இருக்க மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு முன்பதாக நாம் நம்மை நிதானிக்க வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் ஏதாவது இடையிலே ஏதாவது தடங்கள் இருக்கிறதா? அதை எப்பொழுதுமே நாம் ஜெபிக்கும் பொழுது தாமரையிலே தண்ணீராக தான் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாவ பிரசன்னம் இருப்பதனாலே அநேக நேரங்களில் நம்ம அறியாமல் பாவம் செய்கிறோம். அப்பொழுது அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது ஸ்பாட்லெஸ் அண்ட் பிளேம்லெஸ் என்று சொல்லுகிறதை போல கரை திரை அற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவரிடத்திலே, ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நான் செய்திருப்பேனானால் அது எனக்கு தயவாக மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது பரலோகத்திற்கு எட்டும். இதை ஒவ்வொரு தடவையும் ஜெபிக்கும் பொழுது மறக்க வேண்டாம். நம்மை அறியாமல் செய்த தவறுக்கு ஆண்டவர் அநேக நேரங்களிலே
ஒரு தண்டனை கொடுக்கலாம், அல்லது நம்ம திருத்த நினைக்கலாம். அப்பொழுது லார்ட் ஹியர் அம் ஐ, ஆண்டவரே இதோ நான் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை சுத்தமாக்கி பரிசுத்தம் செய்து நாம் செய்கிற ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ நம்முடைய பாராளுமன்ற எலெக்ஷன்லே பார்த்திங்கன்னா முதல் கட்டம் 19ஆம் தேதி முடிந்து விட்டது, 2ஆம் கட்டம் 26ஆம் தேதி முடிந்து விட்டது, 3ஆம் கட்டம் 7ஆம் தேதி மே மாதம் முடிந்தது, 4ஆம் கட்டம் 13ஆம் தேதி மே மாதம் முடிந்து விட்டது, 5ஆம் கட்டம் 20ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதிலே கிட்டத்தட்ட 8 சீட்ஸ், 8 இருக்கைகளுக்கு அங்கே ஸ்டேட்டுக்கு அந்த காலியான இடம் இருக்கிறது. அங்கே பார்ப்பீர்களானால் அந்த 8 ஸ்டேட்டுமே நான் வாசிக்கிறேன், நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆந்திரா அதில் 25 சீட்டு, பீகார் 5 சீட்டு, ஜார்க்கண்ட் 4 சீட்டு, மத்திய பிரதேசம் 8 இருக்கைகள், மகாராஷ்டிரா 11 சீட்ஸ், ஒரிசா 4 சீட்ஸ், தெலுங்கானா 17 சீட்ஸ், உத்தரப்பிரதேசம் 13 சீட்ஸ், மேற்கு வங்காளம் 8 ஸ்டேட்ஸ், ஜம்மு காஷ்மீர் ஒரே ஒரு இருக்கைகள். இந்த அந்த 8 ஸ்டேட்டுக்கும் நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இதை கொடும் அதை கண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எலும்புகள் எப்படி உருவானது என்று நமக்கு தெரியாது, நம்முடைய தாய்க்கு கூட தெரியாது, ஆனால் தேவன் அறிவார். ஆகையினாலே அவருடைய திட்டத்திலே இந்த 8 மாநிலங்களிலும் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை கொடுக்கவும் அதை நாம் அக்செப்ட் பண்ணவும் இந்த 8 மாநிலங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த 8 மாநிலங்களுக்காக உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு இல்லாவிட்டால் எங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த உலகம் உருவாவதுக்கு முன்பதாகவே நீர் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே வைத்திருக்கிறீர். உடைய உள்ளங்கையிலே எங்களை நீர் வரைந்திருக்கிறீர் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாங்கள் பீகாரில் இருக்கிற அந்த 5 இருக்கைகளுக்காக நாங்கள் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் முன்குறித்தீரோ கர்த்தாவே, ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அங்கே வர கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பீகார் மிஷினரிகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது. அநேக மிஷினரிகள் அங்கே கொல்லப்பட்டார்களே, அநேக மிஷினரிகள் தங்களுடைய உயிரை அங்கே தியாகம் செய்தார்களே. மனம் இறங்கி கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அந்த 5 இருக்கைகளிலும் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வர நீர் கிருபை செய்யும். அடுத்தபடியாக இந்த 3 சீட் இருக்கிற ஜார்க்கண்டுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை அது பிரிக்கப்பட்ட ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த 3 அந்த தலைவர்களும் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வர நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கலப்பா. உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வரட்டும், உம்மை அறிந்த பிள்ளைகளாக வரட்டும். கர்த்தாவே, நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் மகாராஷ்டிரா ஒரு பெரிய ஸ்டேட். ஆண்டவரே, அதில் 13 இருக்கைகள் உண்டு. அதை எப்படியாவது கர்த்தர் உம்முடைய கரத்திலே எடுத்து அந்த 13 பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்தபடியாக ஒடிசாக்காக நாங்கள் வருகிறோம். இந்த பெரிய ஸ்டேட் அதை பிரித்திருக்கிறார்கள். 5 இருக்கைகள் தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, அந்த மாநிலத்திலே எத்தனையோ விதமான கர்த்தாவே எங்களுடைய மிஷினரிகளாம் எரிக்கப்பட்டார்கள். ரகாம் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அந்த இடத்துல எரிக்கப்பட்டார். அவருடைய கர்த்தாவே மண் அங்கே காணப்படுகிறது. ஆண்டவரே, மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை விதைத்திருக்கிறோம். அந்த விதைத்த அந்த இடத்துல அநேக பயிர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த பயிர்களெல்லாம் உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, அப்படி உமக்கென்று கர்த்தாவே கனி கொடுக்கிற மரங்களாக வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உத்தரப்பிரதேசத்துக்காக வருகிறோம். கர்த்தாவே, அநேக மிஷினரிகள் கர்த்தாவே அங்கே அடிக்கப்படுகிறார்கள். அநேக எங்களுடைய மிஷினரிகள் எல்லாம் அவருடைய வீடுகளெல்லாம் சூறையாடப்பட்டது. அநேக கர்த்தாவே கான்வென்ட் இடிக்கப்பட்டது. கர்த்தாவே, இந்த 14 சீட்டிலே இந்த 14ம் உமக்கேற்ற பிள்ளைகள் அங்கே இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்தபடியாக மேற்கு வங்காளத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த 7 இருக்கைகளிலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் அமரச் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அங்கிருந்து சிஎம்சிக்கு அநேக வியாதியஸ்தர்கள் வருகிறார்கள் ஆண்டவரே. காரணம், இது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம், இங்கே வந்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் என்று சொல்லுகிறார்களே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ நாடாக அதை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு சீட் இருக்கிற ஜம்மு காஷ்மீருக்காகவும் ஒரே ஒரு சீட் இருக்கிற லடாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரத்திலே இந்த 8 சீட்ஸையும் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த 20 சீட்ஸு இந்த 8 ஸ்டேட்டில் இருக்கிற இந்த 20 சீட்ஸ்க்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. 20ஆம் தேதி நடக்கிற இந்த எலெக்ஷனில் கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த 8 ஸ்டேட்டிலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக, கர்த்தருடைய கொடி உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை மாத்திரம் அங்கே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டீர் என்று விசுவாசித்து கர்த்தாவே, உம்மிடத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக 6ஆம் கட்டமாக 25ஆம் தேதி மேலே 7 மாநிலங்களுக்கு அங்கே எலெக்ஷன் நடக்கப் போகிறது. பீகாரில் 8 சீட்ஸும், ஹரியானாவிலே 10 சீட்டும், ஜார்க்கண்டிலே 4 சீட்டும், மறுபடியும் ஒடிசாவிலே 6 சீட்டும், உத்தரப்பிரதேசத்திலே 14 சீட்டும், மேற்கு வங்கத்திலே 8 சீட்டும், டெல்லியிலே 7 சீட்டும், இப்படியாக பிரித்து பெரிய ஸ்டேட்டை போட்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். இதிலே 25ஆம் தேதி நடக்கப் போகிறது. 7 ஸ்டேட்டிலே காணப்படுகிறது. இதிலே பெரிய பெரிய ஸ்டேட், கலவரங்கள் அதிகமாக நடக்கிற இந்த பகுதியிலே கர்த்தர் மாத்திரம்தான் அவருடைய தம்முடைய கையை நீட்ட முடியும். கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு அவர் இரக்கம் புரிய முடியும். கர்த்தாவே, எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த 7 ஸ்டேட்டுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் நம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக இந்த வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் கர்த்தர் எல்லா இடங்களும் கிறிஸ்தவர்களாக நிரப்பப்பட உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கர்த்தர் அவர்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பீகாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே உட்கார போகிற அந்த 8 நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் வீடுகளிலே யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக கர்த்தாவே, அங்கே நீர் அடிக்கப்படும் பொழுது, சிறையிலே கொண்டு போகப்படும்போது கர்த்தாவே, உம்மை குறித்து ஒரு சாட்சி சொன்ன அந்த ஏரோதனுடைய மனைவி போல கர்த்தர் கிருபை புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டே. யாராவது ஒருவர் அந்த ஸ்டேட்டிலே அந்த இருக்கிற அந்த 8 பேருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்தபடியாக ஹரியானாக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, டெல்லியிலே இருக்கிற பெரிய ஒரு ஜனம் நிறைந்த, பாப்புலேஷன் நிறைந்த ஒரு ஸ்டேட் ஆண்டவரே. அதில் இருக்கிற அந்த 10 நபர்களும் இப்பொழுது கூட அந்த முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டி நியாயத்தை, நீதியை அங்கே நிலைநாட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜார்க்கண்டிலே அமரப்போகிற அந்த 4 நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை புரிவீராக. கர்த்தாவே, அதிகமாக படிப்பறிவில்லாத அந்த மக்கள் மத்தியிலே எப்படியாவது படிப்பறிவுள்ள மக்களை அங்கே கொண்டு வந்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரிசாவிலே இருக்கிற அந்த 6 இருக்கைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய கரங்களை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். எப்படியாவது உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, எங்களுடைய இந்தியாவுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உத்தரப்பிரதேசில் இருக்கிற அடுத்த சைடில் இருக்கிற அந்த 14 சீட்டுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அதில் இதுவரை இருந்த அந்த யோகிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல நாட்களுக்கு முன்பதாக கூட எங்களுடைய இந்த எலெக்ஷன்லேயே நாங்கள் தோற்றுவிட்டால் நாங்கள் இந்தியாவை நாங்கள் கொளுத்து விடுவோம் என்று பயங்கரமான ஒரு காரியத்தை சொன்னாரே. எவ்வளோ வருத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. மனுஷரால் கர்த்தாவே என்ன முடியும் என்று, என்னால் முடியும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்களே. மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அவர்கள் மத்தியிலே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேற்கு வங்கத்தில் இருக்கிற அடுத்த 8 சீட்டுக்காக வருகிறோம்.
கர்த்தர் கிருபை புரிவீராக. கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் கிருபையாக பெரிய காரியங்களை நீர் அந்த இடத்துல நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். டெல்லியிலே இருக்கிற அந்த 7 சீட்டுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, டெல்லியிலே ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அந்த 7 பிள்ளைகளும் அப்படியே உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக மாறிவிட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும். வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுடைய இந்தியாவுக்கு ஒரு சுபிட்சத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஒரு ரிவைவலை கர்த்தாவே, ஒரு உயிர்மீட்சியை எங்களுடைய இந்தியாவில் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சீஷனாக தோமா வந்து கால் வைத்த இந்த இடம் ஆண்டவரே, எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக வந்துவிட நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக 7வது கட்டமாக, கடைசி கட்டமாக 1ஆம் தேதி ஜூன் மாதம் நடக்கப் போகிற அந்த 8 ஸ்டேட்லேயும் நடக்கப் போகிற காரியங்களுக்காக நாம் வருவோம். பீகாரில் 8 இருக்கைகள், ஹிமாச்சலில் 4 இருக்கைகள், ஜார்க்கண்டிலே 3 இருக்கைகள், ஒரிசாவிலே 6 இருக்கைகள், பஞ்சாபிலே 13 இருக்கைகள், உத்தரப்பிரதேசத்திலே 13 இருக்கைகள், மேற்கு வங்கத்திலே 9 இருக்கைகள், சண்டிகரிலே ஒரே ஒரு சீட். இந்த காரியங்களுக்காக நாம் வருவோம். இந்த 8 மாநிலங்களிலும் கர்த்தர் எப்படியாவது அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வந்து விடும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். அடுத்த ஒரு குறிப்பு என்னவென்றால், ஓட்டு உரிமை உள்ள எல்லாருமே நடக்கப் போகிற அந்த எலெக்ஷனில் போய் தங்களுடைய ஓட்டை செலுத்தும்படியாக, இது நம்முடைய நாடு, நாம் போய் அதை செலுத்த வேண்டும், நம்முடைய உரிமையை நாம் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய ஓட்டர் மனதிலேயும் கர்த்தர் நீ பேசும்படியாக அதற்காக நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் பழைய இந்த நாட்களை பார்க்கும்போது வெயிலின் கொடுமையினாலே அநேகர் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்று நாம் அறிகிறோம். அதனால் கர்த்தர் அநேக நேரங்களில் இப்போது குளுமைப்படுத்தியிருக்கிறார். ஆகையினால அந்த மாநிலங்களிலே 100% ஓட்டிங் நடக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக அநேக மாநிலங்களே பணத்திற்காக அநேகர் ஓட்டு போடுவதை நாம் அறிகிறோம். அநேகர் பிடிபட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி தாங்கள் ஜெபித்து எடுக்க வேண்டிய, அவர்கள் தேவனுடைய பாதத்தில் இருந்து எடுக்க வேண்டிய அந்த காரியத்தை அவர்கள் உரிமையோடு அந்த ஓட்டிங் செய்யும்படியாக, அவர்களுக்கு அந்த மனநிலையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். அதே போல் இந்த ஓட்டிங் நடக்கிற இடத்துல எந்த விதமான வன்முறையோ கலவரமோ நடக்காதபடி நாம் ஜெபிப்போம். என்றால் அதனால் அநேக கொலைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. கர்த்தர் கிருபையாக இறங்கி அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்படியாக ஜெபிப்போம். அடுத்தபடியாக போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிப்போம். போலீஸானது அந்த கவர்மெண்ட்டுக்காக அவர்கள் இல்லாதபடி, அவர்கள் எல்லாத்துக்கும் நீதி நியாயத்துக்காக போராடும்படியாக போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிப்போம். அதில் அவங்க டிசிப்ளினை, ஒரு ஒழுங்குமுறையை காப்பாற்றும்படியாக போலீஸ்க்காக நாங்கள் ஜெபிப்போம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக. அடுத்தது எலெக்ஷன் கமிஷனுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். என்றால் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாதபடி நீதியாக நேர்மையாக அவர்கள் காரியங்களை செய்துவிட, எந்த பணத்துக்காகவும் அவர்கள் அடிமையாகி விடாதபடி அந்த எலெக்ஷன் கமிஷனுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஓட்டிங் மிஷினுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதில் எந்த விதமான தெல்லுமுள்ளுகளும் நடக்காமல் உண்மையாகவே யாரெல்லாம் ஓட்டிங் செய்தார்களோ அது சரியானபடி நடக்கத்தக்கதாக அதற்காக நாம் ஜெபிப்போம். அதே போல் இந்த ஓட்டிங் கவுண்ட் பண்ணுறப்போ அதை எண்ணும் பொழுது எந்த விதமான குளறுபடி நடக்காதபடி, எந்த விதமான கலவரம் நடக்காதபடி அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். அடுத்தபடியாக இந்த ஜூலை மாதம் இந்த ரிசல்ட்ஸ் வரும்பொழுது ஒரு பீஸ்ஃபுல் இந்தியா, ஒரு சமாதான இந்தியா என்று கொடி பறக்கத்தக்கதாக அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகையினாலும் விசுவாசித்த ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலே எங்களுடைய இந்தியாவின் மேலே செங்கோட்டையிலே உடைய கொடி பறக்க விடப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரம்தான் முடியும். கிருபை செய்வீராக என்று நாம் அதற்காக ஜெபிப்போம். அதே போல் இந்த அதிகமாக ஹீட் இருப்பதனாலே
சரியான ப்ரொடெக்ஷன் எல்லாமே அநேகர் இறந்து விட்டார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி இல்லாதபடி நல்ல ஒரு குழுமையை ஆண்டவர் இந்த ஓட்டிங் பண்ண போகிற இந்த இடங்களிலே தர வேண்டும் என்று அதற்காக ஜெபிப்போம். அதே போல் நம்முடைய இந்தியாவிலே த புவர் அண்ட் டவுன் ட்ராடன், ஏழை எளிய மக்கள் அநேகர் காணப்படுகிறார்கள், அநேக குடிசைகள் காணப்படுகிறது. அதெல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல வீடுகளாக நிரந்தரமாக தெருக்களிலே இருக்கிற குடிசைகள் எல்லாம் வீடுகளாக மாற்றப்படும்படியாக இந்த எலெக்ஷன்லே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரிசல்ட்டே கர்த்தர் கொடுக்க முடியும். அதை விசுவாசித்து நாம் அதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த ஜூலை மாதம் அந்த ரிசல்ட் வருகின்ற வரைக்கும் அந்த குறிப்புகள் எல்லாம் நாம் மனதில் வைத்து நம்முடைய தனி ஜெபத்திலும் நம்முடைய குடும்ப ஜெபத்திலும் நம்முடைய ஆலயங்களிலும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அநேக பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் ப்ரைவேட் செக்டார்ஸாக மாறிக்கொண்டு வருகிறன. அநேக அரசாங்க அலுவலகங்கள், அரசாங்க செக்டார்ஸ், அரசாங்கம் கையிலே உள்ள அநேக காரியங்கள் பிரைவேட் மனிதர்களுக்கு விற்கப்படுகின்றன. அதையெல்லாம் நாம் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்தியாவுக்கு மனம் இறங்குவீராக. அப்படிப்பட்ட காரியங்கள் இதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்படியாக இனிமேல் கர்த்தாவே எல்லாம் எங்களுக்காக இருக்கிற, எங்களுக்கு வர வேண்டிய எல்லா உரிமைகளும் எங்களுக்கு வந்துவிடும்படியாக, எந்த விதமான கரப்ஷனும் லஞ்சமும் எங்களுடைய இந்தியாவில் இல்லாதபடி உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே, யூ ஒன்லி கேன் டூ இட் என்று சொல்லி அவருடைய கால்களை பிடித்து கெஞ்சி, ஆண்டவரே எப்படியாவது செய்துவிடும் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே என்று நாம் கேட்போமாக. கர்த்தர் கட்டாயம் செய்வார். ஆகையினாலே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாவர்ட்டி, ஏழ்மை என்ற ஒரு நிலைமை இல்லாதபடி அது எல்லாம் எடுபட்டு போகத்தக்கதாக அவருடைய பாதத்தண்டிலே நாம் கெஞ்சுவோமாக. ஆகையினால் இந்த கடைசி கட்டமான இந்த 8 மாநிலங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பீகாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 8 சீட்லேயும் கர்த்தர் நம்முடைய கையை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹிமாச்சல் பிரதேஷ்காக ஜெபிக்கிறோம். அநேக கர்த்தாவே கிறிஸ்தவர்களுக்கு தொல்லை கொடுத்த அநேக காரியங்கள் நடந்து ஆண்டவர் நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த 4 பேரும் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வந்துவிட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜார்க்கண்டுக்காக ஜெபிக்கிறோம். அந்த 3 நபரும் கர்த்தாவே உம்மை எப்படியாவது தடவியாவது உம்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபையை அவர்களுக்கு தந்துவிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரிசாவிலே மீதமுள்ள அந்த 6 நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் மனம் வைத்தால் உம்மால் முடியும் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, அதை நம்பி நாங்கள் உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம். பஞ்சாபிலே 13 சீட் இருக்கிறது ஆண்டவரே. அந்த பஞ்சாப் மாநிலத்திலே அதிகமாக விளைச்சல் உள்ள அந்த பகுதியிலே கர்த்தர் எங்களுக்காக, எங்களுடைய கர்த்தாவை இந்தியாவுக்காக சுபிட்சத்தை நீ உண்டு பண்ணும்படியாக அந்த 13 சீட்டிலும் கர்த்தாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் அந்த பஞ்சாபிலிருந்தும் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வருகிறார்கள் ஆண்டவரே. நீர் அந்த மாநிலத்திலே நம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறீர், அதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உத்தரப்பிரதேசில் மீதமுள்ள அந்த 13 சீட்டுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எப்படியாவது கர்த்தாவே அந்த உத்தரப்பிரதேசம் முழுவதுமாக இயேசுவின் கொடி பறக்க விடப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். மீதமுள்ள மேற்கு வங்கத்தில், வெஸ்ட் பெங்காலே கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த 9 சீட்டிலே கர்த்தாவே எல்லாருமே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வேற நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் ஏன் கேட்கிறோம் என்றால், கர்த்தாவே இந்தியா இயேசுவுக்கு என்று நாங்கள் பாடினோமே. கர்த்தாவே இந்தியாவிலே இயேசுவின் கொடி பறக்க விட வேண்டும் என்று நாங்கள் பாடினோமே. கர்த்தாவே இது உண்மையாகவே ஆக வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்கிறோம். கடைசியாக சண்டிகரில் இருக்கிற அந்த 1 சீட்டுக்காக கூட நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கிருபை புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 1ஆம் தேதி ஜூலையிலே எங்களுக்கு வர வேண்டிய ரிசல்ட்ஸிலே கர்த்தாவே எல்லாமே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, வேறு வேறு இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களை உள்ளத்திலே இயேசு இருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் இரக்கம் புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர்த்து நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் உம்மிடத்திலே உண்டே. ஆகையினால் உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுடைய இந்தியாவுக்கு நீ சுபிட்சம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் கேட்கிறோம். இயேசு முன் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்தபடியாக இந்த நாம் படித்த இந்த யாத்திராமத்திலே இந்த விடப்பட்ட காரியங்களைப் போல எப்பொழுதுமே
நாம் ஒரே காரியங்களை சுற்றியே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் ஒழிய அநேக விடப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நானும் என் மனைவியும் அதற்காக அநேக காரியங்களை எழுதி எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நிறைய காரியங்களை நான் சொல்லுகிறேன். அதற்காக நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் எழுதி கொள்ளுங்கள். வேண்டுமானால் இந்த ஷீட் உங்களுக்கு வேண்டுமானால் என்னுடைய நம்பரை நான் சொல்லுகிறேன். 9894562350 62350. எனக்கு எழுதினால் இந்த ஜெப குறிப்புகள் கிட்டத்தட்ட 100 ஜெப குறிப்புகள் மேலே இது இருக்கிறது. குடும்ப ஜெபத்தில் 5 பேருக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குறிப்பாக நான் ஜெபம் பண்ணி கொண்டே வரலாம். முதலாவது, நம்முடைய இந்தியாவிலே ஏன் உலகத்திலே கூட நிறைய அகதிகள் காணப்படுகிறார்கள். ரிச்சர்டு ஊம்பராண்ட் எல்லாம் அவர் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது உட்காரக்கூட இடமில்லாமல் நிற்கிற ஒரு சுவற்றுக்குள்ளே அவரை நிற்க வைத்தே அவரை வைத்திருந்தார்களாம். இப்படி அநேக நாடுகளிலே அகதிகள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு வாழ்வு மறுவாழ்வு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தபடியாக அச்சகங்கள், அநேக பிரிண்டிங் ப்ரெஸ். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் நல்ல காரியங்களையும் பிரிண்ட் பண்ணுகிறார்கள், மோசமான ஆபாசமான காரியங்களையும் பிரிண்ட் பண்ணுகிறார்கள். ஸோ இதை பணத்துக்காக செய்கிற இந்த ப்ரெஸ், பிரிண்டிங் ப்ரெஸ், அச்சகங்கள், இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது அடிமைகள். அநேக இடங்களிலே பார்த்தால் அநேக பணக்காரர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிடி கம்பெனியிலே அந்த முதலாளி யார் பணம் கேட்டாலும் கொடுத்து விடுகிறார். அவர்களை அப்படியே கொத்து அடிமைகளாக வைத்திருக்கிறார். காரணம், அந்த பணத்துக்காக அவர்கள் காலமெல்லாம் அவர்கள் பீடி சுற்றியே தங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட வேலைக்கு அனுப்பாமல் அவர்களை அப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த வீடுகளிலே கேன்சர் வந்து அநேகர் வியாதியாக கிடக்கிறார்கள். இப்படி அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தர வேண்டும். அடுத்தபடியாக அதிக பிள்ளைகளை வைத்திருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, செலவு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களால் ஒன்றும் முடியாமல் கடன் வாங்குகிறார்கள், கடைசியில் தூக்கு போட்டு கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த 4 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அகதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனையோ விதமான உலகத்திலே அநேக அகதிகள் தங்களுடைய வாழ்நாட்களை எண்ணி எண்ணி நொந்து அழுது கொண்டிருக்கிறார்களே, அவர்களை விடுதலை செய்வீராக ஆண்டவரே. அநேக அச்சகங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல காரியங்களை பிரிண்ட் பண்ணாமல் ஆபாசமான காரியங்களெல்லாம் பிரிண்ட் பண்ணுகிற அநேக அச்சகங்கள் உண்டாண்டவரே. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர்ஸ் மத்தியெல்லாம் நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அடிமைகள் ஆண்டவரே, கொத்து அடிமைகளாக அநேக இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் அவர்களை மீட்கும்படியாக, எகிப்திலிருந்து உம்முடைய ஜனத்தை மீட்டீரே, அப்படியாக உமக்கென்று தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அதிக பிள்ளைகளை பெற்றவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எப்படியாவது கர்த்தாவே அந்த அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தாவே அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போகாதபடி நீர் ஒரு அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையிலே நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மட்டும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. அடுத்தபடியாக அநாதை விடுதிகளுக்காக நான் ஜெபிப்போம். அநேக அநாதை விடுதிகளிலே வருகின்ற பணமானது அந்த அநாதைகளுக்கு போய் சேருவதில்லை. அதற்காக நான் ஜெபிக்கணும். அடுத்தபடியாக நாம் ஜெபித்தது போல் அரசியல்வாதிகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். படிப்பறிவு இல்லாத அநேக அரசியல்வாதிகள் அரசியலே வந்து பலவிதமான குழப்பங்கள் நாம் பார்க்கிறோம். ஆகிய அந்த அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக அரசு அலுவலர்கள். அநேக இடங்களிலே லஞ்சம் காணப்படுகிறது. லஞ்சம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்கவில்லையே, ஆண்டவரே நீர் மனம் இறங்கும் சொல்லி இந்த அரசு அலுவலர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்தபடியாக இந்த யூனிக்ஸ், அதாவது அதை எப்படி நான் சொல்லுவது தெளிவில்லை, இந்த அலிகள் என்று சொல்லுவார்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எங்கே போனாலும் அவர்களுக்கு இடம் இல்லை. அப்படியாக இருக்கும் பொழுது அநேக இடங்களிலே அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். திருநங்கைகள் என்று சொல்ல அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஏன் அவர்களை உருவாக்கினார் என்று நமக்கு தெரியாது. பட் காட் ஹேஸ் எ பிளான். ஆனால் அது நமக்கு புரியாது. ஆனால் இந்த உலகத்திலே அவர்கள் அதிகமாக அவதைப்படுகிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிப்போம். அவர்கள் இந்த செக்ஷுவல் அஃபேர்ஸில் ஈடுபடாதபடி அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணும்படியாக ஜெபிப்போம். கடைசியாக ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம்.
ஆசிரியர்கள் அநேகர் இந்த டியூஷன் எடுப்பதற்காகவே பள்ளிகளிலே பாடத்தை சரியாக கற்றுக்கொள்ள கொடுக்காமல் ஈவினிங்லே அந்த பிள்ளைகளோடு ஆசிரியர்கள் டியூஷன் எடுக்கிறார்கள். அதுக்காக நான் ஜெபிப்போம். வாட்ஸ்அப்பில் யூடியூப்லேயே வருவதை போல் அநேக ஆசிரியர்கள் பிள்ளைகளோடு தவறான முறையிலே பழகி அநேக பலவிதமான கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, அநாதை விடுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசு அலுவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருநங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி இந்த எல்லா நாங்கள் படித்த இந்த வகையினரும் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக, என்னுடைய இந்தியாவிலே எங்களுடைய உலக நாடுகளிலே கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலைமை காணப்படும்படியாக மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூல் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்தபடியாக ஆதிவாசிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய மிஷினரி வாழ்க்கையிலே ஆதிவாசிகளோடு இருந்திருக்கிறோம். அவருடைய நிலைமை மிக 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 மோசமானது. எங்களுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஜீவ அப்பம் நானே அப்படி என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொடுத்தால் அடுத்த வாரம் அவர்கள் வரும்பொழுது எங்களுக்கு தெரியலையா, மறந்துட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வசனம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத மக்கள், ஒன்றுமே இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். அங்கே நாங்கள் இருந்த பொழுது அவளை அவல நிலையை கண்டு அநேகமாக அவர்களுக்கு அநேக காரியங்களை நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். அதிலிருந்து கவர்மெண்ட் அவளுக்கு வர வேண்டிய அந்த ஒத்தாசையை சரியானபடி கொடுக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆபாச சினிமாக்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ஒவ்வொரு சின்ன பையன் கூட தன்னுடைய கையிலே ஆபாச சினிமா வைத்து கொண்டு இந்த செல் மூலமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது குருமார்கள், ஆயர்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். 7 நாளும் அவர்கள் வேலை செய்யத்தக்கதாக, சண்டே மாத்திரம் பிரசங்கம் செய்து போகாதபடி 7 நாளும் ஜனங்களை போய் பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவளுடைய ஆத்மீக வாழ்க்கையிலே அவர் வந்துவிடும்படியாக அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பு இந்த ஆழ்கிணறெல்லாம் தோண்டுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அநேகர் விழுந்து விட்டு அதிலே இறந்து விடுகிறார்கள். அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படியாவது இந்த 4 நபர்களுக்காக நான் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆதிவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆபாச சினிமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆழ்கிணறு தோண்டுபவர்கள் அநேகர் விழுந்து அதை இறந்திருக்கிறார்கள். குடும்பங்கள் அனாதையாக காணப்படுகிறது. கர்த்தாவே, இதற்கு மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் இன்னும் சில காரியங்களை மாத்திரம் சொல்லி முடிகிறேன். இசைத்துறையினர் ஆபாசமான இசையிலே அவர்கள் போய்விடுகிறார்கள். இணையதளங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாகிக் கொண்டே வருகிறது. இயற்கையின் சீற்றம், இரவில் விபத்துக்கள் நடக்கிறது, இராணுவம், இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதே போல் இளம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும். ஊழல்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். எதிர்காலத்தை குறித்த பயத்துக்காக ஜெபிக்கணும். எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக ஜெபிக்கணும். எழுத்தறிவு இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கணும். எழுத்தாளர்களுக்காக ஜெபிக்கணும். ஏழை குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய மனதில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல் ஓட்டுநர்கள், இதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஓய்வு பெற்றவர்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கடன் பெற்ற குடும்பங்கள், கடன் மூலம் அடிமையானவர்கள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கட்டிட தொழிலாளிகள் வெயிலேன் என்று வேலை செய்கிறார்கள், அவர்களுக்காக. கட்டில் கிடையான நோயாளிகள், எத்தனையோ வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அநேகர் கருக்கலைப்பு நடைபெறுகின்றது, அவர்களுக்காக. தகாத உறவிலே கல்லூரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கலப்படங்கள், எல்லா இடத்திலும் கலப்படங்கள், அதற்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா மாநிலத்தின் கலெக்டர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேக இடங்களிலே பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், அதற்காக ஜெபிக்க வேண்டும். காவல்துறையினருக்காக. அநேக இடங்களிலே கான்ட்ராக்டர்கள் ரோடு போடுகிறார்கள், பாதியிலே விட்டு போய்விடுகிறார்கள். அது குண்டும் குழியுமாக அநேகர் அதில் விழுந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து கூட போகிறார்கள். அடுத்தபடியாக அநேக அந்த காதலிப்பவர்கள், இப்போ ஸ்கூல் பள்ளியிலே கூட இது ரொம்ப சுலபமாக ஆகிவிட்டது. பெற்றோரும் திருத்த முடியவில்லை, ஆசிரியரும் திருத்த முடியவில்லை. இதனாலே தோல்விகளினாலே சூசைட் பண்ணிக்கொள்கிறார்கள், படிப்பை விட்டு விடுகிறார்கள். காப்பாளர்கள், விடுதியிலே இருக்கிற வார்டன்ஸ், கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக, குடிக்காரர்களுக்காக,
குடிசை வாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதே போல் நிறைய இருக்கிறது, 100க்கு மேலாக. உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் இந்த ஷீட்டை நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 பேருக்காவது 31 தேதிக்கு ஒவ்வொரு நாளுக்கும் 5 குறிப்புகள் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் முழங்கால் நின்று குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது, யோபுனுடைய தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாம் இருக்கிற அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். ஒரு நாளும் நம்முடைய ஜெபம் வீணாக போகவே போகாது. எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அதே போல் குடும்பத்திலே நிறைய இறப்புகள் காணப்படுகிறது. நிறைய சின்ன குழந்தைகள் இறந்து விடுகிறார்கள். குழந்தை தொழிலாளர்கள் காசுக்காக வேலை செய்கிறார்கள். அநேக ஆலயங்கள், அநேக கோயில்கள் எல்லாம் இடிக்கப்படுகின்றன. அதற்காக ஜெபிக்க வேண்டும். செல், கைபேசி இது அதிகமாக கெட்ட காரியங்களை இப்போ பரப்பி கொண்டு வருகின்றன. சட்டமன்றங்களுக்காக, சர்க்கரை வியாதி உள்ள நோயாளிகளுக்காக, சாலை விபத்துகள் நடக்கிறது அதற்காக, சிலை வணக்கம் உள்ள அநேகருக்காக, சிறுநீரக நோயாளிகள் அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக சிறுவர்கள் பெற்றோர் பேச்சும் கேட்பதிலே, ஆசிரியர் பேச்சும் கேட்பதிலே அப்படியாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்காக, சிறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். சினிமா துறையினருக்காக, சிறை கைதிகளுக்காக, சுவிசேஷர்களுக்காக, தச்சு வேலைக்காரர்களுக்காக, தற்கொலை ஆவியின் உடைய அநேகருக்காக, தாதிமார்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை துறந்து அநேக திருடர்கள் இருக்கிறார்கள். திருமணம் ஆகாதோருக்கு திருமணம் ஆக வேண்டும். அநேக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஒன்றுமில்லாமல் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடக்கின்றன. தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உண்மையாக கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் அவர்கள் சொல்ல ஜெபிக்க வேண்டும். தீவிரவாத அமைப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லாம் சுகமாக இருப்பதற்கு காரணம், காலையில் வந்து நம்முடைய வீடுகளெல்லாம், நம்முடைய தெருவையெல்லாம் பெருக்கிற துப்புரவாளர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். தெருவிலே இருக்கிற அநாதைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். தொலைக்காட்சி தொடர்கள் அதற்காகவே அடிமையாகிவிட்ட நம்முடைய அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட உண்டு. அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும். அநேக சின்ன சின்ன கூலி தொழிலாளர்களுக்காக, தொழுநோயாளிகளுக்காக, தையற்காரர்களுக்காக, நீதிபதிகளுக்காக, நீதிமன்றங்களுக்காக, நோயற்றவர்களுக்காக, பஞ்சத்திற்காக, பணத்திற்காக வெளிநாட்டிலே வசிப்பவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். பணத்திற்கு அடிமையானவர்கள், பயங்கரவாதிகள், பயண கிருபை வேண்டும். அநேக இடங்களுக்கு போகிறார்கள். காட் ஷுட் கிவ் த mercy, த ஜேர்னி mercy என்று சொல்வார்கள். பயணிகள் பல்கலைக்கழகங்களுக்காக, பள்ளிகளுக்காக, அநேக பாடகர்கள் தன்னுடைய குரல் வலிமையினாலே பாடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பாட்டை மாத்திரம் பாட வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டும். அநேக கிறிஸ்தவ பாடல்கள் இப்பொழுது இந்து மொழிகளிலும் பலவிதமான ஆபாசமான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம வரப்போகிற இந்த பாராளுமன்றத்துக்காக, பாலியல் குற்றங்களில் பிடிபடுவர்களுக்காக, பிரிந்து போன குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிற மதத்தினர், எந்த மதத்தினராக இருந்தாலும் அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். புண்ணிய ஸ்தலங்கள் என்று அதை நோக்கி செல்கிறார்களே, அதில் உண்மையாகவே அவர்கள் எண்ணத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய மனதை தெளிவாக்க வேண்டும். புற்றுநோயாளிகளுக்காக அதிகமாக பரவிவிட்டது. பூகம்பத்துக்காக, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அநேகம் வந்துவிட்டன. பெண் சிசு கொலைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பெற்றோரை இழந்தவர்களுக்காக, பேருந்து நடத்தினர்களுக்காக, போதகர்களுக்காக, போதைப்பொருள் அடிமைகளுக்காக, மத்திய அரசுக்காக, மதவாத அமைப்புகளுக்காக, மண் தோண்டுபவர்களுக்காக, சரிந்து உள்ளே விழுந்து இறந்து விடுகிறார்கள், மந்திரிகளுக்காக, மினிஸ்டர்ஸ்க்காக, மருத்துவர்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக, மருந்து தயாரிப்பாளர்களுக்காக. ஏனென்றால் மருந்திலேயே நிறைய கலப்படம் வந்து கொண்டிருக்கின்றன. அநேக மருமகள்கள், அநேக மலடிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். மனநலம் குன்றியவர்களுக்காக, மனைவியை இழந்தவர்களுக்காக, மாணவர்களுக்காக, மாநில அரசுக்காக. அநேக மாமியார்கள் இருக்கிறார்கள். அவளுக்கும் மருமகளுக்கும் எந்த விதமான
கலாமிட்டி வராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். மிஷினரிகளுக்காக, மின்சார பணியாளர்களுக்காக, மீனவர்களுக்காக, மூட நம்பிக்கை உள்ளவர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக லஞ்ச ஒழிப்பை கர்த்தர் எப்படியாவது கொண்டு வர வேண்டும். நம்முடைய இந்தியாவிலே வங்கிகளும் ஊழியர்களும் நம்முடைய பணத்தை போட்டுவிட்டு அநேக நேரங்களில் நாம் இழுத்தடிக்கப்படுகிறோம். அதற்காக ஜெபிக்க வேண்டும். வயதானவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வயதானோரை பார்த்து கொள்கிற காப்பகங்கள், அதே போல் வர்ணம் அடிப்பவர்கள், பெயிண்டர்ஸ், வரதட்சணை கொடுமையினாலே இருக்கிற குடும்பங்களுக்காக, வழக்கறிஞர்களுக்காக, வறுமைக்காக, வாலிபர்களுக்காக, விதவைகளுக்காக, விபச்சாரக்காரர்களுக்காக, விமான விபத்துகளுக்காக, வியாபார நஷ்டத்தினாலே இருப்பவர்களுக்காக, வியாபாரிகளின் மோசடிகளினாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள், விவசாயிகளுக்காக, விற்பனையாளர்களுக்காக, வீடு அற்றவர்களுக்காக, வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, மேலெல்லாம் வெள்ளை தழும்பு வந்து கஷ்டப்படுகிறவர்களுக்காக, வேலை இல்லாதவர்களுக்காக, வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக, இன்னும் அநேக குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல முடியும். இதையெல்லாம் உங்களுக்கு வேண்டுமானால் அந்த ஷீட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன். குடும்பத்தில் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அநேக காரியங்களை மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பாராளுமன்ற இந்த தேர்தலுக்காக இடத்திலே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புவித்துக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி எங்களுடைய இந்தியா ஒரு இயேசுவின் நாடாக வந்துவிட நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனாலும் எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. கடைசி மனிதன் வரைக்கும் உம்மை சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே, அந்த கடைசி மனிதன் உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய கல்வாரி அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களை இந்தியாவுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் அயல் நாடுகள் கூட இந்த நாட்களிலே உம்மை அறியாமல் கர்த்தாவே அநேக புறமதஸ்தாரை நாடிக்கொண்டிருக்கிறார்களே, கர்த்தரை இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. அயல் நாடுகளிலிருந்து எங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன அநேக மிஷினரிகளுடைய நாடுகளிலே கர்த்தர் சுவிசேஷம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. கர்த்தாவே, இங்கிலாந்திலே சுவிசேஷம் சொன்னதுக்காக ஒருவரை அரெஸ்ட் பண்ணதை நாங்கள் யூடியூப்ல பார்க்கிறோமே, எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, அதே போல் கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்த அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் இடத்தில் தெரிவிக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபித்ததில்லை ஆண்டவரே, எங்களை பாரப்படுத்தினே நாங்கள் ஜெபித்து விட்டோம். கர்த்தர் கிருபை புரிவீராக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக சோத்திரம். இந்த அருமையான இந்த சேனல் IMTVக்காக சோத்திரம். இதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாக. இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.